Hi students, this is Meena again. Today we are going to see from example 10. The last class we finished up to example 9. So from this video we are going to see example 10 of relations and functions, first chapter. Okay. So before going to the examples, I want to clear one thing. இப்போ ஒரு ஃபங்க்ஷன் given function one to one function and on to function ஷோ பண்ண சொல்லியிருக்காங்க. ஷோ தட் த given functions one to one and on to அப்படின்னு கொடுத்துருக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. கிளியர். ஹவு டு ஷோ எஸ் இட் இஸ் ஒன் டு ஒன், எஸ் இட் இஸ் ஆன் டூ அப்படின்னு சொல்றது எப்படி? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஆர் ஹேவிங் சோ மெனி எலிமெண்ட்ஸ் இன் டொமைன் அண்ட் கோடொமைன், ஒன் டு ஒன்னுனா இந்த நம்பர் ஒரே ஒரு இமேஜ் தான் வச்சிருக்கு, இந்த நம்பர் ஒரே ஒரு இமேஜ் தான் வச்சிருக்கு, இந்த நம்பர் தட் மீன்ஸ் டிஃப்ரெண்ட் இமேஜஸ். ஒரே ஒரு இமேஜ் இருந்தால் தான் ஃபங்க்ஷன். ஸோ டொமைனில் இருக்க ஒரு எலிமெண்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் இமேஜஸ் இருக்குது. More than two elements, two or more than two elements does not contain same element, same image. அப்படின்னா அது ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் நமக்கு நல்லா தெரியும். ஸோ அப்போது இது ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒன்று ஒன்றா அப்படி சொல்லிட்டு இருக்க முடியாது. பிகாஸ் சில செட்டே ஜென்ரலாக இருக்கும் இல்லைங்களா? இப்போ இன்டீஜர் அப்படின்னு இருக்கும். ஸோ ஹவு கேன் யூ டெல் தட்? இப்போ நீங்கள் வந்து இன்டீஜர்னா போயிட்டே இருக்குதே, மேலேயும் ஸ்டார்டிங் எண்டிங் எதுவுமே இல்லை, போயிட்டே இருக்குதே. அப்போ நீங்கள் எப்படி ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் நீங்கள் எல்லா நம்பரையும் போட்டு பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். கிளியருங்களா? ஸோ அதனால எஸ் இட் இஸ் ஒன் டு ஒன் அப்படின்னு சொல்கிறத ஜென்ரலாக நம்ம ஒரு விஷயத்தில் சொல்லணும். இட் இஸ் நாட் ஒன் டு ஒன் அப்படின்னு சொல்கிறத, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒன்னுக்கும் டூக்கும் ஒரே இமேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் வேறு எதையாவதுக்கு கூட ஒரே இமேஜ் இருக்கலாம், வேறு ஏதாவது நம்பர்ஸ்க்கு கூட ஒரே இமேஜ் இருக்கலாம். பட் இட் இஸ் நாட் ஒன் டு ஒன். ஏன்னா ஒன்னுக்கும் டூக்கும் சேம் இமேஜ் இருக்குது, அதனால இட் இஸ் நாட் ஒன் டு ஒன். வேறு எதுக்கெல்லாம் கூட இருக்குது, அது இருந்துட்டு போகுது. ஏதாவது ரெண்டு எலமெண்ட்டுக்கு சேம் இமேஜ் இருந்தால் கூட அது ஒன் டு ஒன் கிடையாது. மீதி எல்லாமே ஒன்று ஒன்றா இருந்தால் கூட ஒரு ரெண்டு எலிமெண்ட்டுக்கு சேம் இமேஜ் இருந்துட்டா அது ஒன் டு ஒன்னாக இருக்க முடியாது. மீதி எல்லாத்துலேயும் எல்லாம் சேம் இமேஜாக இருக்குன்னா அது சுத்தமாகவே ஒன் டு ஒன் கிடையாது. அதனால் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் போதும். இதே மாதிரி தான் ஆன் டூக்கும். சரிங்களா? சரி, இப்போது எஸ் இட் இஸ் ஒன் டு ஒன், எஸ் இட் இஸ் ஆன் டூன்னு ஜென்ரலாக எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அண்ட் தென் வில் கோ வித் த ப்ராப்ளம்ஸ். சப்போஸ் ஒரு ஃபங்க்ஷன் ஒன் டு ஒன் அப்படின்னா என்ன அர்த்தம்? டூ ஆர் மோர் தென் டூ எலமெண்ட்ஸ்க்கு சேம் இமேஜ் இருக்கக்கூடாது. கரெக்டுங்களா? இமேஜஸ் அப்படிங்கிறது என்னது? கோடொமைனில் இருக்கிறதெல்லாம் இமேஜஸ். ஸோ எதெல்லாம் கனெக்ட் ஆகிருக்கோ அதெல்லாம் இமேஜஸ். கோடொமைனில் இருக்கிறது எல்லாத்தையுமே ஒய்னு எடுத்துப்போம். இந்த ஒய்யெல்லாம் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா அதை எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம். இப்போ ரெண்டு இமேஜ் எஃப் ஆஃப் எக்ஸ்1க்கு ஒரு இமேஜ், எக்ஸ்2க்கு ஒரு இமேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரெண்டு இமேஜ் இருக்கு. இந்த ரெண்டு இமேஜும் வந்து ஒரே நம்பர் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துப்போம். அதாவது இங்கே x1 இங்கே x2 இருக்குது. இது x1ஓட இமேஜ், இது x2ஓட இமேஜ். கரெக்டுங்களா? நான் சொல்கிறது புரியுதுங்களா? 1 2ன்னு ரெண்டு நம்பர் இருக்குது. இதுக்கான இமேஜும் 5, இதுக்கான இமேஜும் 5ன்னு வச்சுக்கோங்க. ரெண்டுமே 5. அப்போது 1க்கும் 5 தான் வருது, 2க்கும் 5 தான் வருது. அப்போ மெனி டு ஒன் ஆயிரும். இது ஒன் டு ஒன் ஃபங்க்ஷனாக இருக்க முடியாது. கிளியருங்களா? ஸோ அப்போ இது ரெண்டும் 5ஆக இருந்துச்சுன்னா, இது ரெண்டும் இதோட இமேஜ் ரெண்டும் சேமாக இருந்தால் இந்த நம்பர் கூட ரெண்டும் சேமாக தான் இருக்குது. இதுவும் 1 1 தான். இது 5 5னா இதுவும் 1 1 தான். அப்படின்னா 1 tends to 5 அவ்வளோதான். அப்போ 1 to 1 ஃபங்க்ஷனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் x1 அண்ட் எஃப் ஆஃப் x2 இது இமேஜ், இந்த இமேஜ் ரெண்டும் சேம்னு வச்சுக்குவோம். சப்போஸ் இஃப் எஃப் ஆஃப் x1 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் x2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு அண்ட் தென் அவங்க டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்களே ஃபங்க்ஷனுக்கான டெஃபினேஷன், அந்த டெஃபினேஷன் ரெண்டையும் இன் டர்ம்ஸ் ஆஃப் x1 x2ல போட்டுட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணணும். அப்படி சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு ஃபைனலாக x1 ஈக்குவல் டு x2 அப்படின்னு கிடச்சிருச்சு. அப்படின்னா எஸ் த கிவன் ஃபங்க்ஷன் இஸ் ஒன் டு ஒன். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இது இப்படி கிடச்சிருச்சுன்னா த கிவன் ஃபங்க்ஷன் ஒன் டு ஒன் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிடலாம். கிளியர்? இது ரெண்டும் ஈக்குவல்னா இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இது ஒன் டு ஒன். சப்போஸ் எஃப் ஆஃப் x1 ஈக்குவலாக, எஃப் ஆஃப் x1 எஃப் ஆஃப் x2 ரெண்டும் ஈக்குவலாக இருந்து, அதாவது சேம் நம்பராக இருந்து அண்ட் x1ம் x2வும் சேம் நம்பர் இல்லை, வேறு வேறு நம்பர் அப்படின்னா இதுக்கும் இதே தான் இமேஜ், இதுக்கும் இதே தான் இமேஜ். அப்போ ரெண்டு எலிமெண்ட்டுக்கு சேம் இமேஜ் இருக்கிறதுனால இது ஒன் டு ஒன் ஃபங்க்ஷனாக இருக்க முடியாது. புரியுதுங்களா? ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இப்படி ஜென்ரலாக சொன்னால் போதும். இல்லைன்னு சொல்கிறதுக்கு அது என்ன எக்ஸாம்பிளும், இப்போ 1 and 2 ரெண்டு நம்பருக்கு சேம் இமேஜ் 5 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். அது நமக்கு சம்மில் நமக்கு தெரிஞ்சிடும். கரெக்டுங்களா? ஸோ இல்லைன்னு சொல்கிறதுக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் வில் கிவ் த எக்ஸாம்பிள். ஆமான்னு சொல்கிறதுக்கு இந்த மாதிரி ஜென்ரலாக ப்ரூவ் பண்ணிக்கலாம்.
ஓகேங்களா? இது ஒன் டு ஒன் ஃபங்க்ஷனுக்கு. ஓகேங்களா? இப்ப இதே இது ஆன் டு ஃபங்ஷனா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஆன் டு ஃபங்ஷன் எப்போ சொல்லுவோம்? அதாவது கோடமைன்ல இருக்கிற எவ்ரி இமேஜ் ஷுட் பி கனெக்டட். அதாவது ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு கோடமைன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுல இருக்க எல்லா எலிமெண்ட்டும் கனெக்ட் ஆயிருக்கணும். இதுல இருக்க எலிமெண்ட் எல்லாம் நான் என்னன்னு சொல்லிட்டேன்? ஒய்ன்னு எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டேன். Y1, Y2, Y3, Y4. ஸோ இது எல்லாமே கனெக்ட் ஆயிருச்சுன்னா, இது எஃப் ஆஃப் சம்திங், எஃப் ஆஃப் எக்ஸ் ஆயிரும். கனெக்ட் ஆன எலிமெண்ட் எல்லாம் தான் எஃப் ஆஃப் எக்ஸ். கனெக்ட் ஆகாம இருக்குன்னா அது வெறுமனே ஒய். ஸோ எப்போ கனெக்ட் ஆகும்? இந்த ஒய்க்கு கரஸ்பாண்டிங் எக்ஸ் இங்கே இருக்கு அப்படின்னா, அந்த எக்ஸ் கூட இந்த ஒய் கனெக்ட் ஆயிருச்சுன்னா, இந்த ஒய்யை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? ஸோ இப்போ நம்ம இதை எப்படி பண்ண போறோம்? ஆன் டு ஃபங்க்ஷனு. அதாவது இந்த ஒய்க்கான எக்ஸ் இங்கே இருக்குது அப்படின்னா இது என்ன செட்டுன்னு பார்க்கணும். டொமைன் வந்து என்ன செட்டுன்னு பார்க்கணும். இந்த டொமைன் செட் இப்போ சப்போஸ் இது நேச்சுரலாக இருந்தால் இந்த எக்ஸ் வந்து நேச்சுரல் நம்பராக இருந்தால் மட்டும்தான் இந்த செட்டில் இருக்கும் இல்லைங்களா? ஸோ சப்போஸ் எக்ஸ் வந்து 1/2ன்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒய்க்கான எக்ஸ் வந்து 1/2ன்னு வச்சுக்கோங்க. இந்த 1/2 இஸ் நாட் அ நேச்சுரல் நம்பர் அப்படின்னா இந்த செட்டில் டொமைன் செட்டில் அந்த எக்ஸ் இல்லை. டொமைன் செட்டில் அந்த எக்ஸ் இல்லைன்னா இந்த ஒய் கனெக்ட் ஆகாது அப்படின்னு சொல்லி அர்த்தம். கரெக்ட்டுங்களா? ஸோ இப்போ ஆன் டு ஃபங்க்ஷனை எப்படி ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்துப்போம். ஃபார் எவ்ரி ஒய் இன் கோடமைன், for every y in codomain, let us take y is equal to f of x. y வந்து கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். எவ்ரி y in கோடமைன் எல்லா ஒய்யும் கனெக்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோம். அப்போ ஒய்யை வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு நம்ம எடுத்துப்போம். கரெக்டுங்களா? இப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு அந்த எஃப் ஆஃப் எக்ஸ்க்கான டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்களே அதை கொடுத்துட்டு ஃபைண்ட் எக்ஸ். எக்ஸை கண்டுபிடிங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்யில் கிடைக்கும். இந்த இது வந்து பிலாங்ஸ் டு டொமைனான்னு பாருங்க. அப்படி இருந்தா then there exists x on domain which is related to y. இல்லைன்னா இப்படி கூட ஃபார் எவ்ரி ஒய் தேர் எக்ஸிஸ்ட் அன் எக்ஸ். எல்லா ஒய்க்கும் ஏதோ ஒரு எக்ஸ் வந்து டொமைன்ல இருக்கு. தேர்ஃபோர் ஃபார் எவ்ரி ஒய் இன் கோடொமைன் there exists an x in domain. எக்ஸ் இன் டொமைன்னு எழுதினா போதும். ஏன்னா மோர் தென் ஒன் எக்ஸ் கூட இருக்கலாம், அது நமக்கு பிரச்சனை இல்லை. ஸோ தேர் எக்ஸிஸ்ட் எக்ஸ் இன் டொமைன். Therefore, this function is onto function. அப்படின்னு சொல்லிடலாம். புரியுதுங்களா? இது ஒன் டு ஒன்னுக்கு, இது ஆன் டுக்கு. ஜென்ரலாக இப்படி தான் ப்ரூவ் பண்ணணும். ஓகே, கிளியர்? தட்ஸ் ஆல். ஸோ இப்போ இல்லை அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து இதில் இதை வந்து ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு கோடமைன்னு எழுதிக்கலாம். இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் போதும். ஓகேங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் now we are going to see example 10. எக்ஸாம்பிள் 10ல என்ன கொடுத்துருக்காங்க? ஷோ தட் த ஃபங்க்ஷன் கிவன் முதல்ல எழுதிக்கலாம். கிவன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு டொமைன் செட் வந்து நேச்சுரல் நம்பர், கோடமைன் செட்டும் நேச்சுரல் நம்பர். அண்ட் இதுக்கான டெஃபினேஷன் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேச்சுரல் நம்பரில் இருக்க 1ம் நேச்சுரல் நம்பரில் இருக்க 2வும் எது கூட கனெக்ட் ஆக போகுது? 1 கூட. அதாவது 1க்கான இமேஜ் 1, 2க்கான இமேஜும் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ 3, 4, 5க்கெல்லாம் அதுக்கு ஜென்ரலாக கொடுத்துருக்குறாங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1 வேர் எக்ஸ் கிரேட்டர் தென் 2 இருக்கும்போது. ஓகே, தட் மீன்ஸ் அப்போ இது இவ்வளோதான், இதுதான் கொடுத்துருக்காங்க. ஷோ தட் திஸ் ஃபங்க்ஷன் இஸ் ஆன் டு பட் நாட் ஒன் டு ஒன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை போட்டு பார்க்கலாம். ஆரோ டயக்ராமில் போட்டு பார்க்கலாம். டொமைன் நேச்சுரல் நம்பர், கோடொமைனும் நேச்சுரல் நம்பர். கரெக்டுங்களா? ஃபங்க்ஷன் ஃப்ரம் என் டு என். இப்போ 1, 2, 3, 4, 5, 6 அப்படியே போயிட்டே இருக்கும். இங்கேயும் 1, 2, 3, 4, 5 அப்படி 6 அப்படின்னு போயிட்டே இருக்கும். கரெக்டுங்களா? இப்போ இதில்
x is equal to 1 இருந்தா x 1 இருந்தா f of x வந்து என்னது 1, f of 1 வந்து 1. x 2 இருந்தா f of 2, அதாவது x எது கூட கனெக்ட் ஆகும், f of x கூட கனெக்ட் ஆகும். x எல்லாம் வந்து டொமைன்ல இருக்கிறது, f of x எல்லாம் கோடொமைன்ல இருக்கிற இமேஜ், x கனெக்ட் ஆன இமேஜ். அப்போ இந்த x 1 இருந்தா f of 1 என்னவா இருக்கு, 1 இருக்கு. x 2 இருந்தா f of 2 என்னவா இருக்கு, 1 இருக்கு. ஸோ அப்போ 1ம் 1 கூட தான் கனெக்ட் ஆக போகுது, 2ம் 1 கூட தான் கனெக்ட் ஆக போகுது, 2ம் 1 கூட கனெக்ட் ஆக போகுது. அண்ட் x 3 இருந்தா f of 3 என்னவா இருக்கும், 3 இருந்தா f of 3 டைரக்டா நம்பர் கொடுக்கலாம். அவங்க அது ஒரு ஈக்குவேஷன் 3ல இருந்து ஒரு ஜெனரல் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. 3 இருந்தா 3 மைனஸ் 1 2 கூட கனெக்ட் ஆகும். 3 வந்து 2 கூட கனெக்ட் ஆகும். x 4 இருந்தா 4 மைனஸ் 1 3 கூட கனெக்ட் ஆகும். 5 இருந்தா 4 கூட கனெக்ட் ஆகும். 6 இருந்தா 5 கூட கனெக்ட் ஆகும். இப்படி போயிட்டே இருக்கும். கரெக்டுங்களா? இன்ஃபைனைட் வரைக்கும். ஸோ நேச்சுரல் நம்பர். ஓகே. ஸோ இதை பார்க்கும்போதே தெரியுது, இட் இஸ் நாட் ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் பிகாஸ் 1 and 2 in domain has same image 1. ஸோ 2 நம்பருக்கு ஒரே இமேஜ் இருக்கு. 1க்கும் 1 தான் இமேஜ், 2க்கும் 1 தான் இமேஜ். 1க்கு ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்கு, 2க்கு ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்கு. ஒரே ஒரு டொமைன்ல இருக்க எல்லா எலிமெண்ட்டுக்கும் ஒரே ஒரு இமேஜ் இருந்தா மட்டும்தான் அது ஃபங்க்ஷன். அதாவது இதை மட்டும் பார்க்கும்போது எல்லா எலிமெண்ட்ல இருந்தும் ஒரு ஒரு லைன் தான் போயிருக்கணும், அப்பதான் அது ஃபங்க்ஷன். கரெக்டுங்களா? இந்த போற ஒரு ஒரு லைன் எங்க வேணா போய் முடியலாம். சேம் நம்பர்லயும் முடியலாம், இல்ல தனித்தனி நம்பர் டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ்லயும் முடியலாம். டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ்ல முடிஞ்சா மட்டும்தான் ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன். ஒரு ஒரு டொமைன்ல இருக்க ஒரு ஒரு எலமெண்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் இமேஜஸ் இருக்கணும். 2 எலமெண்ட்டுக்கு சேம் இமேஜ் இருக்கக்கூடாது, 2ம் அதுக்கு மேல இருக்கிற எலமெண்ட்டுக்கும். அப்படி இருந்ததுன்னா அது ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் கிடையாது. பட் இங்க 1க்கும் 2க்கும் சேம் இமேஜ் 1 இருக்கிறதுனால இட் இஸ் நாட் அ ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன். கரெக்டுங்களா? ஸோ அப்போ இது ஒன் டு ஒன் கிடையாது. அதனால நம்ம ஜென்ரலாக சொல்ல வேண்டாம் எதனால ஒன் டு ஒன் கிடையாது அப்படின்னு. நம்ம ஒரு கான்செப்ட் சொல்றோம் பார்த்தீங்களா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம் பார்த்தீங்களா, 1ம் 2ம் ஒரே இமேஜ் வச்சிருக்கு, அதனால இது ஒன் டு ஒன் கிடையாதுன்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அதை சொன்னா போதும். ஓகேங்களா? ஸோ ஒன்னுக்கு என்ன சொல்றோம், the given function is not one to one since 1, 2 in domain has same image 1 in codomain. அதனால இது ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் கிடையாது. ஓகே. ஸோ அண்ட் தென் ஆன் டூவா இல்லையா அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஷோ தட் இட் இஸ் ஆன் டூன்னு காட்ட சொல்லியிருக்காங்க. அதுலேருந்தே நமக்கு இது ஆன் டூன்னு தெரிஞ்சு போச்சு. எஸ் இட் இஸ் ஆன் டூ. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 5 கூட 7 6 கூட 8 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். நீங்கள் எந்த நம்பர் சொன்னாலும் அதுக்கு ஒரு இமேஜ் இருக்கும். ஸோ அப்போ இதில் இருக்கிறது எல்லாமே ஃபில் ஆயிரும். ஸோ இன்ஃபைனைட் வரைக்கும் போயிட்டே இருக்கும், நம்ம பாடு போட்டுக்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ மொத்தத்தில் எதுவுமே விட்டு போகலை. ஸோ இது ஆன் டூவாக தான் இருக்கும். அப்போ ஆன் டூ அப்படின்னு சொல்கிறத ஜென்ரலாக சொன்னால் போதும். ஃபார் எவ்ரி y which belongs to n, codomain n, y is equal to f of x. y வந்து f of x னு எடுத்துக்கிறோம். that means எல்லா yயும் கனெக்ட் ஆயிருக்குன்னு எடுத்துக்கோம். take y is equal to f of x. இப்போ y is equal to என்ன f of x கொடுத்துருக்காங்க, x minus 1. இந்த x இங்கே வச்சுட்டு அந்த 1 இந்த பக்கம் கொண்டு வரும். y ஏன்னா 1 and 2 பற்றி நமக்கு கவலை இல்லை, 3ல இருந்து தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா 1 2க்கு ஏற்கனவே இமேஜ் இருக்கு. 1 வந்து ஐம் சாரி 1க்கு வந்து ஏற்கனவே 1 பற்றி நமக்கு கவலை இல்லை, 1 ஏற்கனவே சொல்லிட்டாங்க. 1 தவிர மீதி எல்லாமே கனெக்ட் ஆயிருக்கா அப்படின்னு தான் பார்க்கணும். 1 கனெக்ட் ஆயிருக்குன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. 1 தவிர மீதி எல்லா ஒய்யும் கனெக்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறது தான் இங்கே. ஸோ அதனால அதை கூட நீங்கள் எழுதிக்கலாம். ஆல்ரெடி 1 இஸ் கனெக்டட், ஸோ ஒய் வந்து கிரேட்டர் தென் 1ன்னு எழுதிக்கலாம். பட் இங்கே வந்து நமக்கு அது மென்ஷன் பண்ணாமே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். இந்த +1 இந்த -1 இந்த பக்கம் வந்துருச்சுன்னா +1 ஆயிரும். தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ என்ன ஆச்சு, ஒய் வந்து ஒய் என்னது, ஒய் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர் கூட ஒரு 1 ஆட் பண்ணோம்னா கன்ஃபார்மாக அது நேச்சுரல் நம்பர் தான். எக்ஸோட வேல்யூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் +1. ஒய் +1 நேச்சுரல் நம்பர்னா எக்ஸும் நேச்சுரல் நம்பர். ஒய் நேச்சுரல் நம்பருங்கிறதுனால ஒய் +1 நேச்சுரல் நம்பர், ஒய் +1 நேச்சுரல் நம்பர்ன்றதுனால எக்ஸ் நேச்சுரல் நம்பர். இப்போ இந்த ஒய்க்கான ஒரு ஒய்க்கான எக்ஸும் நிச்சயமா டொமைன்ல இருக்குது, விச் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். therefore every y in codomain
has every y in codomain. There exists x in domain. Therefore, range is equal to codomain. So the given function is onto function. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. onto function ஜென்ரலாக இப்படி தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் இல்லைன்னு சொல்லியாச்சு, இது onto function சொல்லியாச்சு, அவ்வளோதான் முடிஞ்சு. கிளியர்? இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 11க்கு போய்க்கலாம். எக்ஸாம்பிள் 11ல என்ன சொல்லியிருக்காங்க? ஷோ தட் த ஃபங்க்ஷன் f function f from r to r defined by real number to real number. Define ஸ்டார்டிங் 1ல இருந்து டெஃபினிஷன், எல்லா நம்பருக்கும் டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. போன சம்மில் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸோட 1 and 2க்கு மட்டும் இமேஜ் அவங்களே கொடுத்துட்டாங்க, மீதி எல்லா நம்பருக்கும் டெஃபினிஷன் கொடுத்துட்டாங்க, மீதி எல்லாத்துக்கும். பட் இங்கே வந்து எப்போதுமே ஜென்ரலாக எல்லாத்துக்குமே ஜென்ரல் டெஃபினிஷன் தான் கொடுப்பாங்க. இந்த மாதிரி மோஸ்ட்லி கொடுக்க மாட்டாங்க, சில டைம் கொடுப்பாங்க, அவ்வளோதான். ஸோ இப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஜென்ரலாக எல்லா நம்பருக்கும் ஒரே ஈக்குவேஷன் தான். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஷோ தட் த ஃபங்க்ஷன் இஸ் நெய்தர் ஒன் டு ஒன் நார் ஆன் டூன்னு காட்ட சொல்லியிருக்கிறாங்க. எஸ், யோசிப்போம், ஏன் ஒன் டு ஒன் கிடையாது ஆன் டூ கிடையாதுன்னு. நம்ம ஒரு ஏரோ டயக்ராம் போட்டு பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். மேம் ரியல் நம்பர் எப்படி மேம் எழுதுறது, அடுத்தடுத்த நம்பரே தெரியும், ஜீரோக்கு அடுத்த நம்பர் என்னன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா ஜீரோக்கு அடுத்த நம்பர் 0.1 சொல்ல முடியாது, 0.01 இருக்கலாம், இல்லை 0.001 இருக்கலாம், இல்லை 0.001. அதனால அடுத்த நம்பர் அடுத்தடுத்த நம்பர்லாம் நம்ம போட முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், 0 போட்டுட்டு இதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ராக்ஷனல் நம்பர், அப்புறம் 1, அப்புறம் கொஞ்சம் ஃப்ராக்ஷனல் நம்பர், அப்புறம் 2, அதுக்கப்புறம் அப்படி போயிட்டே இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஐடியாக்காக நம்ம இப்படி வச்சோம், -2 இப்படி போயிட்டே இருக்கு. அதே மாதிரி இங்கேயும் -2, -1, கொஞ்சம் ஃப்ராக்ஷனல் நம்பர் 0, 1, அப்புறம் 2, அப்புறம் அப்படி போயிட்டே இருக்கும். கிளியருங்களா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இது எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ இதுல வந்து நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்கு, பாசிட்டிவ் நம்பரும் இருக்கு. இப்போ இப்போ சப்போஸ் நம்ம முதல்ல இன்டீஜர்ஸை யோசிப்போம், அதுக்கப்புறம் ஃப்ராக்ஷன்ஸையும் யோசிப்போம். முதல்ல இன்டீஜரை யோசிப்போம். இப்போ இதில் -1 போடுறோம்னு வச்சுக்கோங்க, -1 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், 1 வரும். -1 1 கூட தான் கனெக்ட் ஆகும். இப்போ சப்போஸ் +1 போடுறோம்னு வச்சுக்கோங்க, +1 ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான் வரும். பாசிட்டிவ் நம்பருக்கும் 1 பாசிட்டிவ் நம்பர் தான் ஆன்சராக வரும், நெகட்டிவ் நம்பரை ஸ்கொயர் பண்ணாலும் பாசிட்டிவ் நம்பர் தான் ஆன்சராக வரும். அப்போ -2 வந்து 4 கூட கனெக்ட் ஆகும், அதே மாதிரி +2 வந்து 4 கூட தான் கனெக்ட் ஆகும். இப்படி தான் போகும். அப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா 0 0 கூட கனெக்ட் ஆகும். அப்போ நெகட்டிவ் நம்பர்ஸ் எல்லாமே பாசிட்டிவ் நம்பர் கூட தான் கனெக்ட் ஆகும், பாசிட்டிவ் நம்பர்ஸும் பாசிட்டிவ் நம்பர் கூட தான் கனெக்ட் ஆகும். அப்போது -1 +1 ரெண்டுக்குமே சேம் இமேஜ் இருக்குது, அதனால இது 1 to 1 கிடையாது. அதே மாதிரி நெகட்டிவ் நம்பர்ஸ், நெகட்டிவ் ரியல் நம்பர்ஸ் எதுவுமே ஸ்கொயர் நம்பர்ஸ் தான் இருக்காது. ஸோ அது எல்லாமே கனெக்ட் ஆகாமல் இருக்கும், அதனால இது ஆன் டு ஃபங்க்ஷனும் கிடையாது. ரேஞ்ச் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா 0லேருந்து பாசிட்டிவ் நம்பர்ஸ் மட்டும்தான் ரேஞ்ச். இப்போ இந்த ரேஞ்ச் வந்து ஏன்னா இதில் இருக்க நம்பர்ஸ் மட்டும்தான் கனெக்ட் ஆயிருக்கு, இந்த ரேஞ்ச் வந்து கோடமைனுக்கு ஈக்குவலாக இருக்காது, அதனால இது ஆன் டூவும் கிடையாது. புரிஞ்சுதுங்களா? ஏன் கிடையாதுன்னு நம்ம ஏரோ டயக்ராம் வச்சு சொல்லிட்டோம் இல்லைங்களா, அதை நம்ம எழுதினா போதும். 1 to 1 ஃபங்க்ஷன், 1 to 1 டைட்டில் போட்டுக்கிறோம், 1 to 1 அவ்வளோதான். 1 to 1 ஏன் 1 to 1 கிடையாது, இப்போ -1 +1 ரெண்டுமே 1 கூட தான் கனெக்ட் ஆகுது, -2 +2 ரெண்டுமே 2 கூட 4 கூட தான் கனெக்ட் ஆகுது. எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஏதாவது ஒன்று சொன்னால் போதும். சின்ஸ் -1, -1 இப்போ இதை வந்து இதை வந்து ஜென்ரலாக வந்து ஒரு சென்டென்ஸாக வந்து ஆல் த நெகட்டிவ் நம்பர்ஸ் அண்ட் பாசிட்டிவ் நம்பர்ஸ் போத் ஹாவ் சேம் ஸ்கொயர் நம்பர். பாசிட்டிவ் the number which is positive and negative both have same square number அப்படின்னு சொல்லலாம், அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளை கொடுத்துட்டா போதும், ரொம்ப கிளியராக இருக்கும். -1 +1 both in domain have same image, one in codomain. இதுக்கப்புறம் மீதி 2 நம்பருக்கும் சேம் இமேஜ் இருக்குது, அடுத்த 2 நம்பருக்கும் சேம் இமேஜ் இருந்தாலும் இல்லாட்டினாலும் ஒரு பேருக்கு சேம் இமேஜ் இருந்துட்டா கூட அது 1 to 1 ஃபங்க்ஷன் கிடையாது.
அதனால ஏதாவது ஒரு எக்ஸாம்பிளா நம்ம சொன்னா போதும். இது ஒவ்வொரு டைமும் நான் ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கிறேன். கரெக்ட்டுங்களா? ஓகே. ஸோ அப்போ இது திஸ் இஸ் நாட் ஒன் டு ஒன் ஃபங்ஷன். தேர்ஃபோர் த ஃபங்ஷன் இஸ் நாட் ஒன் டு ஒன். நாட் ஒன் டு ஒன்னு சொல்லிட்டோம். இப்போ ஆன் டுவ ப்ரூவ் பண்ண போறோம். ஆன் டூ கிடையாது. ஏன் ஆன் டூ கிடையாது? ஹியர் த ரேஞ்ச் ஆன் டூ கிடையாது அப்படின்னு தெரியுதுன்னா, ரேஞ்ச் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா, அத தெளிவா சொல்லிரலாம். ஹியர் த ரேஞ்ச் தெரிஞ்சதுன்னா சொல்லலாம். இல்லன்னா எதெல்லாம் விட்டு போயிருக்கோ அத சொல்லிரலாம். அவ்வளதான். ரேஞ்ச் தெரிஞ்சா ரேஞ்ச் இது ரேஞ்ச் வந்து கோடமைனுக்கு ஈக்குவலா இல்ல. அதனால இது வந்து ஆன் டூ ஃபங்ஷன் கிடையாது. எனக்கு ரேஞ்ச் தெளிவா தெரியலையே மேம். எல்லாமே கனெக்ட் ஆகுமான்னு தெரியலையே. அந்த மாரி எல்லாம் டவுட் இருந்ததுன்னா பிகாஸ் இங்க எல்லாமே கனெக்ட் ஆயிரும். பிகாஸ் 2 வந்து ஸ்கொயர் நம்பரே கிடையாது மேம். எப்படி மேம் கனெக்ட் ஆகும்? எத ஸ்கொயர் பண்ணா 2 வரும்? அப்படின்னா ரியல் நம்பர்ல வந்து ரேஷனல், இர்ரேஷனல் எல்லா நம்பரும் இருக்கும். ரூட்க்கு ரூட் 2க்கு எது 1.1414 சம்திங் இப்படி போயிட்டே இருக்கும் இல்லைங்களா? இர்ரேஷனல் நம்பர். அந்த இர்ரேஷனல் நம்பரும் இந்த ரியல் நம்பர்ல இருக்கும். ஸோ அது வந்து 2 கூட கனெக்ட் ஆகும். புரியுதுங்களா? ஸோ அதனால நமக்கு அது தெரிஞ்சா அத எழுதலாம். இல்லன்னா இப்ப ரேஞ்ச் தெரிஞ்சா ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டூ அப்படின்னு சொல்லி எழுதலாம். அப்படி தெரியலைன்னா எதெல்லாம் விட்டு போயிருக்கு? ஆல் த நெகட்டிவ் ரியல் நம்பர்ஸ் ஆர் நாட் கனெக்டட். ஸோ த ரேஞ்ச் நாட் ஈக்குவல் டு கோடமைன் அப்படின்னு சொல்லி எழுதிடலாம். புரியுதுங்களா? இதெல்லாம் கனெக்ட் ஆகாம இருக்கிறதுனால ரேஞ்ச்ல அதெல்லாம் வராது அப்படின்னு எழுதிடலாம். புரியுதுங்களா? நமக்கு ரேஞ்ச் நல்லா தெளிவா தெரிஞ்சதுன்னா ரேஞ்ச் எழுதலாம். ரேஞ்ச் வந்து என்னது? ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு என்னது இங்க? கன்ஃபார்மா 0வும் கனெக்ட் ஆயிரும். 0ல இருந்து இன்ஃபைனைட் வரைக்கும் போகும். which is not equal to real number. கோடமை. ரேஞ்ச் இதெல்லாம் தான் கனெக்ட் ஆயிருக்குன்னு நான் சொல்றேன். நீங்க என்ன சொல்லலாம்? இத வந்து ஹியர் ஆல் த நெகட்டிவ் ரியல் நம்பர்ஸ் ஆர் நாட் ஸ்கொயர் நம்பர்ஸ். So they left unconnected. Therefore range not equal to codomain அப்படியே எழுதினா போதும். எது ரேஞ்சுன்னு சொல்லணும்னு அவசியம் இல்ல. பட் ரேஞ்ச் நமக்கு நல்லா தெளிவா தெரிஞ்சுச்சுன்னா, அந்த ரேஞ்ச் எதுன்னு சொல்லிட்டு அது கோடமைனுக்கு ஈக்குவல் இல்ல அப்படின்னு சொல்லிக்கலாம். புரியுதுங்களா? ஓகே. ஸோ ஹியர் த ரேஞ்ச் வந்து ஏன் இங்க ஸ்கொயர் பிராக்கெட் போட்டிருக்கேன்னு தெரியும். இங்க இன்ஃபைனைட்டுக்கு எப்போதுமே ஓப்பன் பிராக்கெட் தான் போடணும். இங்க ஏன் க்ளோஸ்டு பிராக்கெட் போட்டிருக்கேன்? பிகாஸ் 0வும் கனெக்டட் அதனால. ஸோ அப்போ ஏன்னா இது வந்து அடுத்தடுத்த நம்பர் கிடையாது. நம்ம கமா போட்டு எழுத முடியாது. இது கண்டினியூஸ் நம்பர்ஸ். அதனால ரியல் நம்பர்ஸ் எப்போதுமே இன்டர்வல்ல தான் சொல்ல முடியும். Here the range 0 to infinite is not equal to or the codomain. Therefore, the given function is not onto. Clear? That's all. It's very clear. Yeah. We'll go to the next example. That is example 12. Example 12. Show that the function from n to n, natural number to natural number, given by f of x is equal to 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க f of xக்கு. x plus 1 if x is odd, x minus 1 if x is even அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதை போத் 1 to 1 அண்ட் ஆன் டூன்னு காட்ட சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். இப்போ n ஆரோ டயக்ராம்ல ட்ரை பண்ணுவோம். ஃபங்க்ஷன் n to n, நேச்சுரல் நம்பர் டு நேச்சுரல் நம்பர் 1 2 3 4 5 6 இப்படி போயிட்டே இருக்கும். 1 2 3 4 5 6 அப்படின்னு போயிட்டே இருக்கும். இப்போ எக்ஸுக்கு வந்து 2 ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இது எங்க யூஸ் பண்ணணும், இது எங்க யூஸ் பண்ணணும்? எக்ஸ் வந்து ஆடா இருந்தா இதை யூஸ் பண்ணணும், எக்ஸ் ஈவனா இருந்தா இதை யூஸ் பண்ணணும். இப்போ 1, இப்போ டொமைன்ல இருக்க 1 எடுத்துக்கிறோம். இது டொமைன்ல இருக்கிறதெல்லாம் எக்ஸ், கரெக்டுங்களா? எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது கோடொமைன்ல கனெக்ட் ஆகிற எலிமெண்ட் தான் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ இந்த 1 எது கூட கனெக்ட் ஆக போகுது? எஃப் ஆஃப் 1 கூட கனெக்ட் ஆக போகுது. இங்கே எக்ஸா இருந்தா அது எஃப் ஆஃப் எக்ஸ் கூட கனெக்ட் ஆகும். 1ஆ இருந்தா 1 எக்ஸுக்கு பதிலாக 1, அந்த 1 போட்டு இந்த எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு என்ன ஆன்சர் வருதோ அது கூட கனெக்ட் ஆகும். இப்போ 1ன்னு நம்ம போட்டுட்டோம். இதை யூஸ் பண்றதா இதை யூஸ் பண்றதா? 1 இஸ் ஆட், அதனால இதை யூஸ் பண்ணணும். அப்போ 1 எக்ஸுக்கு பதிலாக 1 அப்படின்னா இங்க 1 + 1 2 ஆயிரும். x2 கூட கனெக்ட் ஆகும். கரெக்டுங்களா? ஸோ 2ங்கிறது என்னது? ஈவன் நம்பர். அப்போ இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கணும். எஃப் ஆஃப் 2 2 - 1 எக்ஸுக்கு பதிலாக இங்கே எக்ஸுக்கு பதிலாக 2 போட்டால் இங்கே எக்ஸுக்கு பதிலாக 2 போடணும். 2 - 1 அப்போ 1 கூட கனெக்ட் ஆயிரும்.
அடுத்தது 3 ஆட் நம்பர், அதனால இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணும். 3 + 1 4 கூட கனெக்ட் ஆகும். 4 இங்க 4 ஈவன் நம்பர், டொமைன்ல இருக்கிறதெல்லாம் தான் எக்ஸ். 4 ஈவன் நம்பர், அப்போ 4 - 1 3 கூட கனெக்ட் ஆகும். அதே மாதிரி 5 6 கூட கனெக்ட் ஆகும், 6 5 கூட கனெக்ட் ஆகும். இப்படி போயிட்டே இருக்கும். கரெக்ட்டுங்களா? அப்ப இத பார்க்கும்போதே தெரியுது, இது எல்லாமே 1 to 1 ஃபங்ஷன் தான் அண்ட் ஆன் டூ ஃபங்ஷன் தான். எதுக்குமே மோர் தென் 1 2 எலிமெண்ட்டுக்கு வந்து சேம் இமேஜ்லாம் வரல. ஓகே. ஸோ அப்போ 1 to 1 ஃபங்ஷன் அப்படிங்கிறத ஜென்ரலா எப்படி ப்ரூவ் பண்றது? ஏற்கனவே பார்த்துருக்கோம். டேக் f of x1 equal to f of x2 அப்படின்னு எடுத்து, for every x1, x2 belongs to my natural number. இதோட இமேஜ் ரெண்டும் ஈக்குவல்னு எடுத்துப்போம். இப்போ f of x1, சரி f of x1 f of x2 ஈக்குவல்னு சொல்லிட்டீங்க. x1 + 1 போடுறதா, x2 x - 1 போடுறதா, x + 1 போடுறதா? அப்படின்னா x1 x2 ஆடா ஈவனான்னு நமக்கு தெரியணும்ல. ஆடா இருந்தா இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும், ஈவனா இருந்தா இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். இல்லை 1 ஆடு 1 ஈவன்னா 1க்கு இது யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ எப்படி யூஸ் பண்றது? அப்போ இங்க நம்ம கேசஸ் போடணும். என்ன கேசஸ் எப்படி போடுறது? For every x1, x2 belongs to natural number and f of x1 equal to f of x2. இதையுமே நம்ம கேஸ்லேயே போட்டுக்கலாம். கேஸ் 1, if x1, x2 both oddன்னு எடுத்துக்கலாம். both oddன்னா f of x1 equal to f of x2ன்னு எடுத்துப்போம். அண்ட் x1க்கு பதிலாக என்ன போடுறோம்? f of x1 f of x2 ரெண்டுமே ஆடுன்னு எடுத்துக்கிட்டதுனால இங்கே x1 + 1 x2 + 1 இந்த ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த +1 அந்த பக்கம் போகும்போது -1 ஆகி கேன்சல் ஆயிரும். +1 + 1 ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ x1 = x2ன்னு கிடச்சிருச்சு. கரெக்டுங்களா? கேஸ் 1க்கு. அண்ட் கேஸ் 2 எடுத்துக்கலாம். if x1, x2 both ஈவன்னு வச்சுக்கலாம். f of x1 equal to f of x2. Take இப்போ ஈவன்னா என்ன வரும்? x - 1 equal to x - 1ன்னு வரும் இல்லையா? x1 - 1 x2 - 1. -1 அந்த பக்கம் போனால் +1 ஆகி 1 கேன்சல் ஆயிரும். அப்போ x1 is equal to x2ன்னு கிடச்சிருச்சு. ஓகேங்களா? இதுவும் ஓகே ஆயிடுச்சு. இப்போ சப்போஸ் இஃப் x1 கேஸ் 3 ஆட் அண்ட் x2 இஸ் ஈவன்னு வச்சுக்கலாம். டேக் f of x1 equal to f of x2ன்னு வச்சுப்போம். x1 ஆடுங்கிறதுனால இது x1 + 1 ஆயிரும். x2 ஈவனுங்கிறதுனால இது x2 - 1 ஆயிரும். இப்போ இந்த +1 இந்த +1 இங்கே இருக்குது, இந்த -1 இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இது +1 ஆயிரும். கரெக்டுங்களா? அப்போ x1 + 2ன்ற மாதிரி ஆயிரும். அதனால x1 x2 ரெண்டும் என்னன்னு தெரியணும் இல்லையா? ஸோ அப்போது இப்போ இந்த x2வை இந்த பக்கம் கொடுத்துருவோம். இப்போ x1 + 2 equal to x2. மேம் x1 x2 ஈக்குவலாக இல்லையே அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஈக்குவலாக இல்லை அப்படின்னா இது வந்து 1 to 1 ஃபங்க்ஷன் கிடையாதா அப்படின்னு சொல்லுவோம். பட் இப்போ நமக்கு இந்த x2 இந்த பக்கம் கொண்டு போய் பார்ப்போம். கொண்டு போனால் இந்த -2 x1க்கும் x2க்கும் டிஃபரன்ஸ் என்ன இருக்கும்? இது ரெண்டும் வேறு வேறு நம்பர் தானா? என்ன டிஃபரன்ஸ் இருக்குது? ஏன்னா பிகாஸ் ஈக்குவல் ஆக மாட்டேங்குது, x1 x2 ஈக்குவல் ஆக மாட்டேங்குது. அதனால இந்த 1 இந்த பக்கம் கொண்டு வருவோம். கொண்டு வந்தோம்னா இது வந்து +1 ஆயிரும். இந்த x1 இந்த பக்கம் கொண்டு போவோம், -x1 ஆயிரும். அப்போது இந்த 1 இந்த பக்கம் வரும்போது 1 + 1 2 ஆயிரும். இந்த x1 இந்த பக்கம் போகும்போது x2 - x1 ஆயிரும். இப்போ என்னாச்சு? 2 எக்ஸுக்கான டிஃபரன்ஸ் வந்து 2 வருது. அப்போனா இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் டிஃபரன்ஸ் 0 வரும். ஈக்குவல் கிடையாது, ஈக்குவலான டிஃபரன்ஸ் வந்து 2 வருது. ஆனால் இங்கே ஒரு இது விஷயம் இருக்குது. என்னென்னா x1 ஆடு x2 ஈவன். ஒரு ஆட் நம்பரையும் ஒரு ஈவன் நம்பரையும் சப்ராக்ட் பண்ணி பாருங்களேன். we will get odd number, we won't get even number. இப்போ 3ன்றது odd number, -2ங்கிறது even number, 1. வேற ஏதாவது ஒரு odd number சொல்லுங்க. 5 -2 3, 9 -4 5. ஒரு odd ஒரு even ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா, சப்ராக்ட் பண்ணீங்கனாலோ இல்லை ஆட் பண்ணீங்கனாலோ நிச்சயமா ஆட் நம்பர் தான் வரும்.
ரெண்டுமே ஆட் நம்பர், ரெண்டுமே ஈவன் நம்பர் அப்படின்னா தான் அது ஈவன் இல்லைன்னா ஆடா நமக்கு முடியும். கரெக்ட்டுங்களா? அப்போ இங்க இட் இஸ் நாட் பாசிபிள் சின்ஸ் சப்ட்ராக்ஷன் ஆஃப் odd and even number, even and odd number or odd and even number, must be odd number. odd number தான் இருக்கும். It is not possible. இது possible கிடையாது. Since the subtraction of even and odd number must be an even number, odd number must be an odd number. பட் இங்க நமக்கு even number கிடைச்சிருக்கு. must be an odd numberனு போடுங்க, இல்லைன்னா cannot be even numberனு போடுங்க, எப்படி வேணா போட்டுருங்க. The subtraction of even and odd number gives odd number. Even number கொடுக்காது. So this case is ruled out. இந்த கேஸ் நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. Similarly for x1 is even, x2 is odd. இது ஆட், இது ஈவன் எடுத்துக்கிட்டாலும், இது ஈவன், இது ஆட்னு எடுத்துக்கிட்டாலும் இதே தான் வரும். ரெண்டு கேஸுமே ரூல்ட் அவுட் ஆயிரும். கரெக்ட்டுங்களா? ஸோ அப்போ இது ரூல்ட் அவுட் ஆயிருச்சு அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டு கேசஸ்ல என்ன வந்தது? ஃபர்ஸ்ட் ரெண்டு கேசஸ்ல எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் எஃப் ஆஃப் எக்ஸ் டூவா இருந்தா x1 இஸ் ஈக்குவல் டு x2ன்னு வந்துருச்சு. கரெக்ட்டுங்களா? ஸோ அப்போ ரெண்டுமே ஆடா இருந்தாலும் ஓகே, ரெண்டுமே ஈவனா இருந்தாலும் ஓகே. ஒன்று ஆட் ஒன்று ஈவனா இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஒரு ஆட் நம்பருக்கும் ஒரு ஈவன் நம்பருக்கும் ஒரே இமேஜ் வர்றதுக்கு சான்ஸே இல்லை. அப்படி வந்ததுன்னா அதோட டிஃபரன்ஸ் வந்து ஈவனாக வரும். அது அந்த மாதிரி இம்பாசிபிள் அது. ஸோ அதனால் அது மாதிரி வராது. ஒரு ஆட் நம்பரும் ஒரு ஈவன் நம்பருக்கும், ஒரு ஆட் நம்பர் ஒரு ஈவன் நம்பருக்கு சேம் இமேஜ் இருக்க பாசிபிள் கிடையாது. அப்படி இருந்ததுன்னா அந்த ஆட் நம்பரும் ஈவன் நம்பருக்கும் டிஃபரன்ஸ் வந்து 2 வரும்னு சொல்கிறாங்க. அப்படி வரதுக்கு அந்த மாதிரி சால்வ் பண்ணி பார்த்தோம்னா 2 வருது. அந்த மாதிரி வரதுக்கு சான்ஸே இல்லை. அதனால அது கிடையாது. ஸோ அதனால் அதை ரூட் அவுட் பண்ணிடுறோம். Therefore the given function is 1-to-1 function. இப்போ on to one சொல்லணும். on to ன்னு சொல்றதுக்கு என்ன பண்ணலாம்? For every y which belongs to what is this natural number codomain, take y is equal to f of x. ஸோ இப்போ ஒன்ஸ் அகெயின் இங்கே y is equal to f of xன்னு எடுக்கிறீங்களே மேம், y வந்து இந்த ஃபங்க்ஷன் எடுத்து போடுவீங்களா, இந்த ஃபங்க்ஷனை சப்ஸ்டியூட் பண்ணுவீங்களா? அப்போ இங்கேயும் ரெண்டு கேஸ் போடணும். ஸோ கேஸ் 1, y is equal to x plus 1 இருக்கலாம். x plus 1ல இருந்து y கனெக்ட் ஆயிருக்கலாம். இல்லை கேஸ் 2, y is equal to x minus 1 இருந்துக்கலாம். இப்போ நம்ம y பார்க்க போகிறோம். y வந்து என்ன இருக்கும்? இப்போ இந்த இங்கே இந்த முதல்ல பார்ப்போம். இந்த -1 இந்த பக்கம் +1 வந்துடும். y plus 1 is equal to x. இப்போ இந்த y plus 1ங்கிறது என்னது? இட்ஸ் அ நேச்சுரல் நம்பர். y plus 1 is a belongs to n. So therefore x is equal to y plus 1 belongs to n. என்ன ஆயிரும்? ஏன்னா y is a natural number. நேச்சுரல் நம்பர் கூட ஒன்று ஆட் பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக அது நேச்சுரல் நம்பர். பட் இங்கே என்ன ஆகுது? y minus 1 is equal to x. நேச்சுரல் நம்பர் கூட 1 மைனஸ் பண்ணால் நேச்சுரல் நம்பர் தானே மேம். சப்போஸ் அந்த நேச்சுரல் நம்பர் y வந்து 1 இருந்தா y minus 1 minus 1 0 ஆயிருமே. அப்போ இந்த 1 கிடையாது, y வந்து 1 கிடையாதுன்னு எப்படி சொல்றது? y 1 இருக்க முடியாது. எப்படி சொல்லலாம்? இங்க xங்கிறது என்னது? கன்ஃபார்மா நேச்சுரல் நம்பர். x வந்து நேச்சுரல் நம்பர்ல இருந்து தான் வருது. நேச்சுரல் நம்பர் கூட ஒரு 1 ஆட் பண்ணி தான் yக்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். y is equal to x plus 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். x plus 1 இருந்ததுன்னா அப்ப நிச்சயமா y வந்து இங்க என்ன இருக்கும்? y வந்து 1 விட பெருசா தான் இருக்கும். y greater than 1.
ஏன்னா இது என்னது? இது எந்த ஃபங்ஷனுக்கு நம்ம அப்ளை பண்றோம்? ஆட் ஃபங்ஷனுக்கு அப்ளை பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஆட் ஃபங்ஷனுக்கு 1 இருந்து ஒய் 1 இது எக்ஸ் ஆட் ஃபங்ஷன் எக்ஸ் ஆட் நம்பரா இருக்கணும். எக்ஸ் ஆட் நம்பரா இருக்கு அப்படின்னா எக்ஸ் ஆக்சுவலி எக்ஸ் இஸ் அ நேச்சுரல் நம்பர். எக்ஸ் நேச்சுரல் நம்பர்னா அது கூட ஒரு 1 ஆட் பண்ணும்போது நிச்சயமா அது வந்து 1 விட பெருசு தான். கரெக்ட்டுங்களா? அதனால இப்ப நம்ம இங்க இப்படி போடலாம். Here x plus 1 is greater than 1. Therefore, y also greater than 1. புரியுதுங்களா? அப்போ y greater than 1 இருக்கும்போது y minus 1 கன்ஃபார்மா என்னவா தான் இருக்கும்? நேச்சுரல் நம்பரா தான் இருக்கும். Therefore, x is equal to y minus 1 belongs to natural number. ஸோ அப்போ இது ரெண்டுமே நேச்சுரல் நம்பரா வர்றதுனால for every y ஒரு yக்கும் there exists an x in a domain. ஏன்னா நேச்சுரல் நம்பர். ஏன்னா x is a நேச்சுரல் நம்பர். கிடைச்ச x வந்து நேச்சுரல் நம்பரா இருக்கு. அப்பனா அது டொமைன்ல கன்ஃபார்மா இருக்கும். Therefore, for y in codomain, there exists x in domain. So the range is equal to codomain. So the function is onto. அவ்வளோதான்ப்பா முடிஞ்சுது. Clear? That's all. Very good. We'll move to what? Example 13. What is an example 13? Show that the function from இப்போ இதுக்கு முன்னாடியெல்லாம் n to n, r to r, a to b அப்படின்னு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ n to n நேச்சுரல் நம்பர் சொல்ல வேண்டாம். இது செட்டில் சொல்ல வேண்டாம். பிகாஸ் நமக்கே தெரியும். ரியல் நம்பர்னாலும் செட்டில் சொல்ல வேண்டாம். இப்போ சப்போஸ் ஃபங்க்ஷன் ஃப்ரம் a to b அப்படின்னாங்கன்னா ஏன்னா என்னதுப்பா இந்த செட்டுக்குள்ளே என்னென்ன நம்பர்லாம் இருக்குது? நேச்சுரல் நம்பர்னா அதுக்குள்ளே என்னென்ன நம்பர் இருக்குன்னு தெரியும். ரியல் நம்பர்னா என்னென்ன நம்பர் இருக்குன்னு தெரியும். ஏன்னா அதுக்குள்ளே என்னென்ன நம்பர்லாம் இருக்குது? அப்போ a இஸ் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லுவாங்க. இப்படி b இஸ் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஏபின்னு நேம் கொடுக்காம டைரெக்டாக செட்டையே கொடுத்துட்டாங்க. இங்கே ஃபங்க்ஷன் ஃப்ரம் த செட் 1, 2, 3 டு த சேம் செட் 1, 2, 3. அதாவது ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஏ டு ஏ அப்படிங்கிற மாதிரி. கிளியருங்களா? அந்த செட்டுக்கு ஏ நேம் கொடுத்தோம்னா ஸோ வி கேன் ஏபிள் டு டெல் தட் த ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஏ டு ஏ. ஓகே, ஃபங்க்ஷனை கொடுத்துட்டாங்க. வேற என்ன கொடுத்துருக்குறாங்க? ஸோ ஷோ தட் த இது ஒரு ஆன் டு ஃபங்க்ஷனா. ஷோ தட் அண்ட் ஆன் டு ஃபங்க்ஷன் given this is an onto function. Onto function f. ஓகே, இது ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் காட்ட சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஆன் டு ஃபங்க்ஷனாக இருக்கு. அதனால இது ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் காட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ த கிவன் ஃபங்க்ஷன் இஸ் ஆன் டு இல்லைங்களா? Therefore, the range is equal to the codomain that is equal to 1, 2, 3. இப்போ ரேஞ்சும் கோடமைனும் சேமாக இருக்குது. அப்போ 1, 2, 3 மூணுமே கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. இது மூணுமே எப்போ கனெக்ட் ஆகிருக்க முடியும்? இட் இஸ் ஒன்லி பாசிபிள் எப்பன்னா இப்போ டொமைன்லேயும் நமக்கு 3 எலமெண்ட் தான் இருக்குது. அப்போ 3 எலமெண்ட் இந்த 3 எலமெண்ட்டும் கனெக்ட் ஆகிருக்குன்னா இதுக்கான 3 ப்ரீ இமேஜஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்போ 3 எலமெண்ட் தான் டொமைன்ல இருக்குது. அப்போ இந்த டொமைனில் இருக்க ஒரு எலமெண்ட்டும் கன்ஃபார்மாக ஒரு எலமெண்ட் கூட தான் கனெக்ட் ஆகிருக்க முடியும். புரியுதுங்களா? ஸோ the given function is onto function, so the range is equal to codomain. Here we have only 3 elements in domain. Therefore, if we assume that if the function is not one-to-one, then at least any 2 element of domain
have same image. For example, if 1 comma 2 have same image 1 in domain, codomain, then 3 in domain has one image 2 or 3. ஸோ அப்போ ஏதாவது ஒரு எலிமெண்ட் லெஃப்ட் ஆயிரும். அது ஏன் 2 ஆர் 3ன்னு சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு இருக்கிறதாவே எடுத்துப்போமே. ஃபார் எக்ஸாம்பிள்னு தானே நம்ம போட்டுருக்கோம் இங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 and 2 have same image 1 in codomain and 3 in domain has 2 as its image. So 3 in codomain left unconnected. That not related. So the range will be 1 comma 2. This is not possible since the given function is since the given function on 2. So our assumption is wrong. The given function is 1 to 1 also. Clear? இப்போ என்ன எழுதியிருக்கோம், இது வந்து ஆன் டு ஃபங்க்ஷன்னு சொல்லிட்டாங்க. ஆன் டு ஃபங்க்ஷன்னா என்ன அர்த்தம், ரேஞ்சும் கோடமைனும் சேமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போது 3 ரேஞ்ச் இருக்குது அப்படின்னா இந்த 3மே இமேஜ் 1 2 3 3மே இமேஜ். இப்போ 3மே இமேஜாக இருக்குன்னா மினிமம் 3 எலிமெண்ட் வந்து நமக்கு டொமைனில் இருக்கணும். டொமைனில் 3 எலிமெண்ட் தான் இருக்குது. அப்போது மினிமம் 3 எலிமெண்ட் தான் இருக்குது, 3 எலிமெண்ட் தான் இருக்குன்னா அப்போ ஒன்றுக்கும் தனித்தனி இமேஜ் தான் இருக்கும் இல்லைங்களா? அதை எப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறது, எப்படி சொல்கிறது? சப்போஸ் நமக்கு வந்து we assume that if the function is not 1 to 1 அசியூம் பண்ணிப்போம். அப்படி 1 to 1 கிடையாதுன்னா என்ன அர்த்தம், ஏதாவது 2 எலிமெண்ட்டுக்காவது சேம் இமேஜ் இருக்கணும் இல்லைங்களா? ஸோ அதை இப்போ நம்ம இங்கே போடுறோம் 1 2 3 1 2 3. இப்போ 1 2 ரெண்டுமே 1 கூட கனெக்ட் ஆயிடுச்சு, 3 2 கூட கனெக்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ 2 இமேஜுக்கு 2 எலிமெண்ட்டுக்கு ஒரே இமேஜ் இருந்தால் தான் இது 1 to 1 கிடையாது. We assume that the function is not 1 to 1 assume பண்ணிட்டோம் அப்படின்னா then at least 2 element must domain have same image. For example போடுற இடத்துல இங்கே இது போட்டுக்கோங்க, இந்த இடத்துல இதை போட்டுக்கோங்க. 1 2 3 1 2 3 போட்டு 1க்கும் 2க்கும் ஒரே எலிமெண்ட்டுக்கு மாதிரி 3க்கு 2க்கு மாதிரி போட்டுக்கோங்க. இப்படி போட்டுக்கிட்டிங்கன்னா அப்போ என்ன ஆயிரும், ரேஞ்ச் வந்து 1 and 2 தான் இருக்கும். அப்போ அது வந்து கோடமைனுக்கு ஈக்குவலாக இருக்காது சரிங்களா? ஸோ அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். The given function கொடுத்துருக்காங்க, the given function is on to, that is range is equal to codomain. Here we have only 3 elements in domain. If we assume that if the function is not 1 to 1, then at least 2 elements of domain have same image. For example, 1 and 2 have same image 1 in codomain, and then 3 in domain has 2 as its image. So 3 in கோடமைன் லெஃப்ட் அன்கனெக்டட். கோடமைனில் இருக்க 3 வந்து கனெக்ட் இல்லாமல் இருக்கும். ஸோ ஒன் ஆஃப் த எலிமெண்ட் 3 இன் கோடமைன் இஸ் அன்கனெக்டட். கரெக்டுங்களா? 3 இன் டொமைன் 1 2 கூடயோ 3 கூடயோ சேரும், ஏதாவது 1 கூட தான் இமேஜ் வச்சுருக்கோம். அப்போ ஒரு எலிமெண்ட் நிச்சயமாக அன்கனெக்டடாக இருக்கும். அப்போ ரேஞ்சில் வந்து 2 எலிமெண்ட் தான் இருக்கும்.
This is not possible. This function, this is not possible since this function is one onto function. So this is not possible. This is not possible. இது ஏன் பாசிபிள் கிடையாது? பிகாஸ் இந்த ஃபங்க்ஷனை என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க? ஆன் டு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் அசம்ஷன் இஸ் ராங். த கிவன் ஃபங்க்ஷன் இஸ் ஒன் டு ஒன். கிளியருங்களா? இந்த மாதிரி டிஸ்கிரைப் பண்ணி எழுதிக்கலாம். என்னோட டிஸ்கிரிப்ஷன் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் இன்னும் தெளிவாக டிஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னா இன்னும் தெளிவாக கூட டிஸ்கிரைப் பண்ணி எழுதிக்கலாம். கிளியர்? ஓகே. ஸோ அண்ட் தென் வில் கோ டு த நெக்ஸ்ட் ப்ராப்ளம். எக்ஸாம்பிள் 14. எக்ஸாம்பிள் 14ல என்ன கொடுத்துருக்காங்க? அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. த ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ஷோ தட் த ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் 1 to set of 1 2 3 to 1 2 3 must be on ன்னு காட்ட சொல்லியிருக்கிறாங்க. given 1 to 1 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. f from 1 2 3 to 1 2 3. அப்போ ஒரு ஃபங்க்ஷன் ஒன் டு ஒன்னாவும் இருக்கு ஆன் டூவாகவும் இருக்கு அப்படின்னா இஃப் இட் இஸ் ஒன் டு ஒன் ஆஸ் வெல் அஸ் ஆன் டூ அப்படின்னா கன்ஃபார்மாக இங்கே இருக்க நம்பர் ஆஃப் எலிமெண்ட்டும் இங்கே இருக்க நம்பர் ஆஃப் எலிமெண்ட்டும் சேமாக தான் இருக்கும். சேம் நம்பர் ஆஃப் எலிமெண்ட் இருந்தால் மட்டும்தான் அது போத் ஒன் டு ஒன் அண்ட் ஆன் டூவாக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி. கரெக்டுங்களா? ஸோ இப்போ இது ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ இதை ஆன் டூன்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இது ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன்னா இப்போ இதை வந்து அசியூம்லாம் பண்ண வேண்டாம். இது ரொம்ப ஈஸியாக டிஸ்கிரைப் பண்ணிடலாம். ஏன்னா டொமைனில் இருக்க 3 எலிமெண்ட்டுக்கு இஃப் இட் இஸ் ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் தென் the every element in domain have a different image. அப்போ there are 3 elements in domain. So these 3 elements have different images in codomain. So there are 3 images in codomain. There is only three elements in codomain. Every element in is an image. So it is a onto function. புரியுதுங்களா? So given function has 3 elements in domain. It is a one-to-one function. Therefore, every element in domain has different image in codomain. Therefore, there are 3 images. There is only 3 elements in codomain. So all are images. Therefore, range equal to codomain. So the function is on true also. Clear? That's all. இது ஆன்டுவா இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்படின்னு. ஏன்னா இது ஆன்டுவா இல்லைன்னு வச்சுக்கோங்கன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ண வருது. அதனால இப்படி பண்ணிடலாம். ஆன்டுவா இல்லைன்னு வச்சுக்கோங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ணால் இப்போ சப்போஸ் இஃப் அஸ்யூமிங் இட் இஸ் நாட் ஆன் டூ அப்படின்னா ஏதாவது ஒரு எலமெண்ட்டாவது இது லெஃப்ட் ஹேண்ட் கனெக்டடாக இருக்கணும். அப்போ ஒரு எலமெண்ட்டு மினிமம் ஒரு எலமெண்ட்டாவது லெஃப்ட் ஹேண்ட் கனெக்டடாக இருக்குது. விட்டுட்டோம் அப்படின்னா 2 எலமெண்ட்டு தான் இருக்குது. இந்த 2 எலமெண்ட் வந்து 3 டொமைனில் இருக்க 3 எலமெண்ட்டுக்கு டிஃப்ரெண்ட் இமேஜஸாக இருக்க முடியாது. பிகாஸ் எவ்ரி எலமெண்ட் நீட் அ டிஃப்ரெண்ட் இமேஜ். 3 டொமைனில் இருக்க 3 எலமெண்ட்டுக்கும் ஒன்றுக்கும் ஒரு இமேஜ் வேணும். ஸோ அதை சொல்ல வேண்டியது. அப்போ அதை சொல்லும் போதே நமக்கு இங்கே தெளிவாக புரிஞ்சிடுது. நம்ம அசியூம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டொமைனில் 3 எலிமெண்ட் தான் இருக்குது. ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன். அதனால ஒன்றுக்கும் டிஃப்ரெண்ட் இமேஜஸ் இருக்கணும். அப்போ மினிமம் 3 இமேஜ் இருக்கணும் கோடொமைனில். 3 எலிமெண்ட் தான் இருக்குது. அப்போ கன்ஃபார்மாக அது 3மே இமேஜாக இருக்கும். அப்போ எந்த எலிமெண்ட்டும் அன்கனெக்டடாக இருக்காது. ஸோ இட் இஸ் அ ஒன் டு ஃபங்க்ஷன். கிளியர்? தட்ஸ் ஆல் தேர். So example 14 finished. Okay, that's all we are going to see. Exercise number 1.2.
So in exercise 1.2, we are going to see first problem. In the first problem, what they given, the function from r star to r star. Definition f of x is equal to 1 by x. Show that the function f r star to r star defined by f of x is equal to 1 by x is 1 to 1 and on to. 1 to 1 இருக்கு ஆன் டுவா இருக்குன்னு காட்ட சொல்லியிருக்காங்க. முதல்ல ஆர் ஸ்டார்னா என்ன? வெறும் ஆர்னா ரியல் நம்பர், ஆர் பிளஸ்னா பாசிட்டிவ் ரியல் நம்பர், ஆர் மைனஸ்னா நெகட்டிவ் ரியல் நம்பர். ஆர் ஸ்டார்னா என்ன? அவங்களே கொடுத்துருக்காங்க. வேற ஆர் ஸ்டாருங்கிறது நான் ஜீரோ ரியல் நம்பர். நான் ஜீரோ ரியல் நம்பர்னா ஜீரோவை தவிர மீதி எல்லாமே இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஜீரோ மட்டும் இருக்காது, மீதி எல்லாம் இருக்கும். -1 இருக்கும், -2 இருக்கும், அப்படி இன்ஃபைனைட் வரைக்கும் போகும். அதே மாதிரி இங்கேயும் +1 இருக்கும், +2 இருக்கும், அப்படி இன்ஃபைனைட் வரைக்கும் போகும். கரெக்டுங்களா? அதே மாதிரி இங்கேயும் ஆர் ஸ்டார் தானே. ஜீரோ இருக்காது, இப்படி போயிட்டே இருக்கும். ஓகே, இப்போ இது 1 to 1 ஷோ தட் த ஃபங்க்ஷன் இஸ் 1 to 1 அண்ட் ஆன் டூன்னு காட்ட சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஒரு நம்பர், ஒரு ரியல் நம்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரியல் இப்போ இப்போ ஒரு நம்பரோட ரெசிப்ரோக்கல் ஒரே ஒரு ரெசிப்ரோக்கல் தான் இருக்க முடியும். இப்போ இது வந்து 1 பை எக்ஸுங்கிறது எஃப் ஆஃப் எக்ஸாக இருந்தால், இப்போ 2ஆக இருந்தால் 2 வந்து 1/2 கூட கனெக்ட் ஆகும். இந்த 2 எது கூட கனெக்ட் ஆகும்? -2 -1/2 கூட கனெக்ட் ஆகும். இந்த 2 எப்படி கனெக்ட் ஆகும்? +1/2 கூட கனெக்ட் ஆகும். ஏன்னா +1/2 ரெசிப்ரோக்கல் பண்ணால் 2 கிடைக்கும், -1/2 ரெசிப்ரோக்கல் பண்ணால் -2 கிடைக்கும். ஸோ அப்போ ஒரு நம்பருக்கும் ஒரே ஒரு ரெசிப்ரோக்கல் தான் இருக்கும். அதனால ஒரு ப்ரீ இமேஜுக்கும் ஒரு இமேஜ் தான் இருக்க முடியும். ஸோ இப்போ ஒரு இமேஜும் வந்து ஒரு நம்பருக்கு ஒரு இமேஜ் தான் இருக்க முடியும். மோர் தென் ஒன் இமேஜ் இருக்கவே இருக்காது. தட் மீன்ஸ் 2 நம்பருக்கு சேம் இமேஜ் இருக்கா? மோர் தென் ஒன் இமேஜ் இருந்தால் அது ஃபங்க்ஷனே கிடையாது. 2 நம்பருக்கு சேம் இமேஜ் இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. பிகாஸ் ஒவ்வொரு நம்பருக்கும் டிஃப்ரெண்ட் ரெசிப்ரோக்கல்ஸ் தான் இருக்கும். அதனால ஒரு எலமெண்ட், ரியல் நம்பர்ல இருக்க ஒரு எலமெண்ட்டுக்கும் இதுல ஏன் ஜீரோ கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க? ஏன் வெறும் ரியல் நம்பர்னு சொல்ல வேண்டியதானே? ஜீரோ இருந்திருந்தா இது ஃபங்க்ஷனாவே இருந்திருக்க முடியாது. ஏன்னா ஜீரோவோட ரெசிப்ரோக்கல் 1/0, அது அன்டிஃபைன்ட். இப்போ ஜீரோ எது கூடயுமே கனெக்ட் ஆக முடியாது. இப்போ இது ஃபங்க்ஷனாவே இருந்திருக்க முடியாது. அதனால தான் ஜீரோவை எலிமினேட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? நான் ஜீரோ ரியல் நம்பர். ஸோ இப்போ இது 1 to 1 ஃபங்க்ஷன் நமக்கு நல்லா தெரியுது. ஆன் டூ ஃபங்க்ஷனா அப்படின்னா எவ்ரி எலமெண்ட் is a reciprocal of some number. Every number is a reciprocal of some number. 3 சொன்னீங்கன்னா 3 எதோட reciprocal? 1/3க்கு. 1/3 சொன்னீங்கன்னா அது எதோட reciprocal? 3க்கு. ஒரு நம்பரும் ஏதோ ஒரு நம்பரோட ரெசிப்ரோக்கல். அதனால இது எல்லாமே கனெக்டடா இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ அப்போ இது 1 to 1 அண்ட் ஆன் டூன்னு நமக்கு நல்லாவே தெரியுது. அப்போ அதை ஜென்ரலாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். 1 to 1. For every x belongs to r star. ஆர் ஸ்டார்னா எக்ஸ் வந்து நான் ஜீரோ ரியல் நம்பர்னு அர்த்தம். கரெக்டுங்களா? x1, x2 எடுத்துக்கோமா. டேக் f of x1 equal to f of x2. அப்போ என்ன ஆகும்? 1/x1 is equal to 1/x2. இது ரெண்டையும் அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணீங்கன்னா ஈக்குவலுக்கு ரெண்டு பக்கமும் ஒரே சேம் ஆக்ஷன் பண்ணலாம். ரெசிப்ரோக்கல் பண்ணால் x1 is equal to x2. Therefore the given function is 1 to 1. இப்போ இதே ஆன் டூவை எப்படி ப்ரூவ் பண்ணணும்? ஃபார் எவ்ரி y which belongs to r star அப்படின்னா இதுவும் நான் ஜீரோ. கரெக்டுங்களா? y வந்து ஜீரோ கிடையாது, நான் ஜீரோ ரியல் நம்பர். டேக் y is equal to f of x. அப்போ y is equal to 1/x. இப்போ x என்னன்னு தானே கண்டுபிடிக்கணும். அப்போ ரெசிப்ரோக்கல் பண்ணோம்னா 1/yன்னு வந்துடும். 1/y is equal to x. அப்போ இந்த x வந்து 1/y இருக்கு. அப்போ இந்த x நிச்சயமா r ஸ்டார்ல இருக்கும். ஏன்னா இது வந்து நான் ஜீரோ ரியல் நம்பர். நான் ஜீரோ ரியல் நம்பரை ரெசிப்ரோக்கல் பண்ணால் அதுவும் நான் ஜீரோ ரியல் நம்பர் தான். அப்போ x is equal to 1/y, that is a நான் ஜீரோ ரியல் நம்பர். அப்படின்னா நிச்சயமா இந்த x இந்த டொமைன்ல இருக்கும். பிகாஸ் இட் இஸ் ஆர் ஸ்டார். எக்ஸ் ஆர் ஸ்டாரா இருந்தால் அது டொமைன்ல இருக்கும். ஸோ இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். Therefore for every y in codomain,
there exists an element x in domain. So the function is onto. முடிஞ்சிச்சு. கிளியருங்களா? இது ஒன் டு ஒன்னும் ப்ரூவ் பண்ணிட்டோம், ஆன் டு ஒன்னும் ப்ரூவ் பண்ணிட்டோம். இதில் இன்னொரு கொஸ்டின் இருக்குது, அது என்ன கொஸ்டின்னு பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க? இஸ் த ரிசல்ட் ட்ரூ இஃப் த டொமைன் ஆர் ஸ்டார் இஸ் ரீப்ளேஸ்ட் பை என். டொமைனை மட்டும், இந்த டொமைனை மட்டும் என்னன்னு ரீப்ளேஸ் பண்ணால் இந்த ரிசல்ட் ட்ரூவா, ஒன் டு ஒன் அண்ட் ஆன் டுவா இருக்குமா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ட்ரை பண்ணி பார்ப்போம். இஃப் த டொமைன் equal to என்ன இருந்தா function from n to r star ஆயிரும். f of x is equal to 1 by x ஆயிரும். இப்போ என்னன்னா 1 2 3 4 5 discrete number இல்லைங்களா? r starங்கிறது இட்ஸ் அ கண்டினியூஸ் நம்பர். 0 மட்டும் கிடையாது, 1 இருக்கு, அப்புறம் -1 இருக்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ராக்ஷனல் நம்பர், அப்புறம் -2, அதுக்கப்புறம் நம்பர்ஸ் போயிட்டே இருக்கும். 1 + 1, அப்புறம் நம்பர்ஸ் போகும், 2, இப்படி நம்பர்ஸ் போயிட்டே இருக்கும். ஓகே. ஸோ இப்போது இது நேச்சுரல் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது வந்து ஒன் டு ஒன் அண்ட் ஆன் டுவா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்குறாங்க. ஓகே. இப்போ 1 இங்கே இருக்க ஒரு நம்பருக்கும் இதோட ரெசிப்ரோக்கல் 1 இருந்தால் 1 வந்து 1/1 கூட தான் கனெக்ட் ஆகும். 2 இருந்தால் 2 வந்து 1/2. 1/2 எங்கே இருக்குது? கன்ஃபார்மாக இந்த 1 விட சின்னதாக தான் இருக்கும் நடுவு. 1/3 1/2 விட சின்னது. 1/4 அதை விட சின்னது. 1/5 அதை விட சின்னது. அப்போ எல்லாமே இங்கே இருக்கிற எல்லா நம்பருமே 1 விட சின்னதாக தான் இருக்கும். எந்த ஒரு நேச்சுரல் நம்பரையும் ரெசிப்ரோக்கல் பண்ணோம்னா அது லெஸ் தேன் 1 தான் இருக்கும். ஸோ 1 மட்டும்தான் 1க்கு வரும். அப்போ 0 to 1க்குள்ளேயே இதோட ரேஞ்ச் வந்து ஃபுல்லாகவே அடங்கி போயிருது. மீதி எந்த நம்பருக்கும் வந்து இப்போ 2 வந்து எதோட ரெசிப்ரோக்கல்? 1/2ஓட ரெசிப்ரோக்கல். 1/2ங்கிறது நேச்சுரல் நம்பரே கிடையாது. 1/2 இருந்தால் தான் அது 2 கூட கனெக்ட் ஆகும். ஸோ அப்போ நேச்சுரல் நம்பர் எல்லாமே, நேச்சுரல் நம்பரோட ரெசிப்ரோக்கல்ஸ் எல்லாமே 1 விட கம்மியாக தான் இருக்கும். 1 இல்லைனா 1 விட கம்மியாக தான் இருக்கும். அப்போ 0 கூட கிடையாது. அப்போ வந்து என்ன ஆகும்? இந்த 1க்குள்ளேயே தான், 0க்கு அடுத்துலேருந்து 1க்குள்ளேயே தான் ரேஞ்ச் வந்து இருக்கும். அப்போது அண்ட் 1 to 1 ஃபங்க்ஷன் ஆனால் கன்ஃபார்மாக 1 to 1 ஃபங்க்ஷன் தான். ஏன்னா ஒரு நம்பருக்கும் டிஃப்ரெண்ட் ரெசிப்ரோக்கல்ஸ் இருக்கும். ஸோ 1 to 1 ஃபங்க்ஷன், பட் ஆன் டு ஃபங்க்ஷன் கிடையாது. கிளியருங்களா? ஃபார் ஆல் x1, x2 belongs to natural number அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டேக் f of x1 equal to f of x2ன்னு எடுத்துக்குவோம். அப்போ இங்கே 1/x1 equal to 1/x2 தான் போடுவோம். இதை ரெசிப்ரோக்கல் பண்ணோம்னா x1 is equal to x2ன்னு வந்துடும். ஸோ the given function is 1 to 1. இப்போ ஆன் டு 1 செக் பண்ணுறோம். ஆன் டு கிடையாதுன்னு நமக்கு நல்லாவே தெரியுது. பிகாஸ் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து, அதுவும் இல்லாமல் நேச்சுரல் நம்பருக்கு ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது நெகட்டிவ் நம்பர் வரவே வராது. அப்போ இந்த நெகட்டிவ் நம்பர்ஸ் எல்லாம் லெஃப்ட் அன்கனெக்டட். இப்போ இதுக்கு எனக்கு ரேஞ்ச் வந்து இப்போ நான் போடும்போது எனக்கு தெரிஞ்சிருச்சு. சப்போஸ் இந்த மாதிரி ரேஞ்ச் எனக்கு கண்டுபிடிக்க முடியலை மேம், அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, எவ்ரி நெகட்டிவ் நம்பர்ஸ் ஆர் லெஃப்ட் அன்கனெக்டட் அப்படின்னு இல்லைன்னு சொல்கிறதுக்கு எது. அப்புறம் பாசிட்டிவ் நம்பர்லேயும் கொஞ்சம் அன்கனெக்டடாக இருக்கே, இதை சொல்லணும்னு அவசியம் இல்லை. நெகட்டிவ் நம்பர்ஸ் அன்கனெக்டட்னாலே அது ஆன் டு கிடையாது. இதை சொல்லிட்டு போயிடலாம். எவ்ரி நெகட்டிவ் நம்பர்ஸ் இஸ் நாட் அ ரெசிப்ரோக்கல் ஆஃப் எனி நேச்சுரல் நம்பர். நெகட்டிவ் நம்பர் வந்து எந்த நேச்சுரல் நம்பரோட ரெசிப்ரோக்கலாகவும் இருக்க முடியாது. ஸோ தே ஆர் லெஃப்ட் அன்கனெக்டட். ஸோ அப்போன்னா இங்கே ரேஞ்ச் வந்து கோடமைனுக்கு ஈக்குவலாக இருக்காது. அதனால இது ஆன் டு ஃபங்க்ஷன் கிடையாது. கிளியருங்களா? இப்போ நான் சொன்னது நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அப்படியும் நீங்கள் எழுதிக்கலாம். அப்படி இல்லைன்னு இப்போ ரேஞ்ச் உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னா, ஹியர் த ரேஞ்ச் ஈக்குவல் டு எதுல இருந்து? 0 கிடையாது, 0க்கு அடுத்த நம்பர்ல இருந்து எது வரைக்கும்? 1 வரைக்கும், 1ஐயும் சேர்த்துக்கணும். திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ஆர் ஸ்டார். கரெக்டுங்களா? சின்ஸ் ஏன் ரேஞ்ச் இப்படி இருக்கு? ஸோ த ரெசிப்ரோக்கல் ஆஃப் எவ்ரி நேச்சுரல் நம்பர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 தான் இருக்கும். 1க்கு மட்டும் ரெசிப்ரோக்கல் 1 வரும். இது எல்லாத்துக்குமே ரெசிப்ரோக்கல் வந்து லெஸ் தேன் 1 தான் இருக்கும். ஸோ அதனால ரேஞ்ச் இப்படி தான் இருக்கும். ஸோ அப்போ இது ரேஞ்ச் வந்து கோடமைனுக்கு ஈக்குவலாக இல்லை. கரெக்டுங்களா? Therefore, the given function is not on true. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ அப்போது this result is not true.
ஒன் டு ஒன் ஒன் டு ஒன்னாக தான் இருக்கும், ஆன் டூவாக இருக்கும். ஆன் டூவாக இருக்காது. ஸோ இஃப் த டொமைன் இஸ் ரீப்ளேஸ்ட் by n, the function will be one to one but not on two. இப்போ அதே ரிசல்ட் வரல நமக்கு. ரீப்ளேஸ் பண்ணலைன்னா ஒன் டு ஒன்னாகவும் இருக்குது, ஒன் டூவாகவும் இருக்குது. கிளியருங்களா? அடுத்தது செகண்ட் ப்ராப்ளமில் செக் த இன்ஜெக்டிவ் அண்ட் சப்ஜெக்டிவ். ஒன் டு ஒன்னா ஆன் டூவா? ஏன்னா ஒன் டு ஒன்னுக்கு இன்னொரு பேர் இன்ஜெக்டிவ், ஆன் டூக்கு இன்னொரு பேர் சப்ஜெக்டிவ் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ்னு கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். ஸோ ஃபங்க்ஷன் ஃப்ரம் n to n given by f of x is equal to x ஸ்கொயர்டுன்னு கொடுத்துருக்காங்க. இது ஒன் டு ஒன் அண்ட் ஆன் டூவான்னு கேட்டுருக்குறாங்க. நிச்சயமாக வந்து இது ஆன் டூவாக இருக்கவே இருக்காது. ஏன்னா எல்லாமே ஸ்கொயர் நம்பர் கிடையாது இல்லைங்களா? என் நல்லா யோசிச்சு பாருங்க. என் 1 2 3 4 5 6 அப்படி போயிட்டே இருக்கும். 1 2 3 4 5 6 அப்படி போயிட்டே இருக்கும். இப்போது எக்ஸை வந்து ஒன்றுன்னு எடுத்துக்கோங்க. ஒன் ஸ்கொயர்டு வந்து ஒன் கூட கனெக்ட் ஆகும். எக்ஸ் டூவாக இருந்தால் 2 ஸ்கொயர் 4 கூட கனெக்ட் ஆகும். எக்ஸ் 3யாக இருந்தால் 9 கூட கனெக்ட் ஆகும். 4 வந்து 16 கூட கனெக்ட் ஆகும். 5 வந்து 25 கூட கனெக்ட் ஆகும். 6 வந்து 36 கூட கனெக்ட், இப்படி போயிட்டே இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ அப்போ என்ன ஆகுது, நடுவில் இந்த பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் இல்லாத நம்பர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா? 2 3 5 6 7 8 10 11 12 13 14 15 இதெல்லாம் வந்து அன்கனெக்டடாக இருக்கும். அப்போது இது ஒன் டு ஒன்னாக இருக்கும், பட் கன்ஃபார்மாக ஆன் டூவாக இருக்காது. கரெக்டுங்களா? நல்லா தெரிஞ்சு போச்சு. ஸோ அப்போ ஒன் டு ஒன்னாக இருக்குது. அதனால ஜென்ரலாக எடுத்துக்கலாம். ஃபார் எவ்ரி x1, x2 which belongs to the natural number, take f of x1 equal to f of x2 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா x1 ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு x2 ஸ்கொயர்டு ஆயிரும். ஏன்னா பிகாஸ் f of xக்கு x ஸ்கொயர்டு போட்டிருக்காங்க. அப்போ இங்கே x1 ஸ்கொயர்டு, இங்கே x2 ஸ்கொயர்டு. ஸ்கொயர் ரூட், டேக் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைடு. பண்ணால் என்ன ஆயிரும்? x1 is equal to x2ன்னு வந்து clear. So the given function is 1 to 1. Clear. And then இப்போ ஆன் டு ஒன் செக் பண்ணி, ஆன் டு கிடையாதுன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. கிடையாதுன்னு சொல்கிறதுக்கு ஜென்ரலாக சொல்ல வேண்டாம். ஏன் கிடையாது? பிகாஸ் 2 3 இந்த நம்பர்ஸ் எல்லாம் லெஃப்ட் அன்கனெக்டட் இல்லையா? நீங்கள் அதை மட்டும் சொன்னால் போதும். ஸோ ஹியர் த ரேஞ்ச் இஸ் நாட் ஈக்குவல் டு கோடொமைன் பிகாஸ் the 2 3 5 6 etc. the numbers are left unconnected because they are not perfect square அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். Here the range is not equal to codomain. ரேஞ்ச் என்னவா இருக்கும்? ரேஞ்ச் தெரிஞ்சுன்னா ரேஞ்சையே நீங்கள் எழுதிடலாம். எல்லாம் ஸ்கொயர் நம்பர்ஸ் மட்டும்தான் ரேஞ்சாக இருக்கும். ரேஞ்ச் என்னென்ன? ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர்டு 1, 2 ஸ்கொயர்டு 4, 3 ஸ்கொயர்டு 9, 4 ஸ்கொயர்டு 16, 5 ஸ்கொயர்டு 25 இப்படி போயிட்டே இருக்கும். இது வந்து இட்ஸ் நாட் ஈக்குவல் டு நேச்சுரல் நம்பர், கோடொமைன். ஸோ the function is not on 2. அவ்வளோதான். அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்குறாங்க? ஃபங்க்ஷன் ஃப்ரம் z to z. f of x வந்து ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு தான் கொடுத்துருக்குறாங்க. இது இன்னும் என்னன்னா இதில் நெகட்டிவ் நம்பர்ஸும் இருக்குது, போயிட்டே இருக்கும். பாசிட்டிவ் நம்பர்ஸும் இருக்குது, ஏன்னா இன்டீஜர்ஸ் அதனால. கரெக்டுங்களா? 0வோட ஸ்கொயர் 0, 1ஓட ஸ்கொயர் 1, -1க்கும் 1 தான் ஸ்கொயர், 2க்கு ஸ்கொயர் 4, -2க்கும் 4 தான் ஸ்கொயர். கரெக்டுங்களா? அதே மாதிரி 3 -3 இது ரெண்டுக்குமே 9 ஸ்கொயர் ஆகும். ஸோ அப்போது என்ன ஆகுது? ரெண்டு எலமெண்ட் இன் டொமைனுக்கு ஒரே இமேஜ், சேம் இமேஜ் இருக்குது. அதனால இது ஒன் டு ஒன் கிடையாது. ஸ்கொயர் நம்பர்ஸ், நெகட்டிவ் நம்பர்ஸ் எதுவுமே ஸ்கொயர் நம்பர்ஸ் கிடையாது. தே ஆர் லெஃப்ட் அன்கனெக்டட். அதனால இது வந்து ஆன் டூ ஃபங்க்ஷனும் கிடையாது.
புரியுதுங்களா? The given function is not 1 to since -1, 1 in domain have same image 1 in codomain. இதான் எழுதணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் -2, 2 in domain has the same image 4 in codomain அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? ஏன்னா எல்லாத்துக்கும் இதே மாதிரி தான் வருது ஒரு சிம்முக்கும், அதனால நான் சொல்கிறேன். ஓகே, நீங்கள் எது வேணால் எழுதிக்கலாம். அண்ட் தென் ஸோ த கிவன் ஃபங்க்ஷன் இஸ் நாட் 1 to 1. ஆன் டூவும் கிடையாது. ஏன்னா ஹியர் த ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு, ரேஞ்ச் நமக்கு தெரியறதுனால ரேஞ்ச் எழுதிடலாம். ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு என்ன வருது, 1ஓட ஸ்கொயர், 1 - 1ஓட ஸ்கொயர், ஸ்கொயர் நம்பர்ஸ் எல்லாமே 0 வரும். எதெல்லாம் கனெக்டாக இருக்கோ அதெல்லாம் ரேஞ்ச். எதெல்லாம் ஸ்கொயர் நம்பர், 0 ஒரு ஸ்கொயர் நம்பர், 0 × 0 0 வந்துடும். +1 × +1, -1 × -1 ரெண்டுமே 1 தான். அதே மாதிரி 4 ஒரு ஸ்கொயர் நம்பர். எதெல்லாம் ஸ்கொயர் நம்பரோ அதெல்லாம் மட்டும்தான் கனெக்ட் ஆகும். 4க்கு அப்புறம் 9 ஒரு ஸ்கொயர் நம்பர், அதுக்கப்புறம் 16 ஒரு ஸ்கொயர் நம்பர், இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு இன்டீஜர். Therefore, the given function is not onto function. Clear? That's all. Then we go with third subdivision. Function from real number to real number. F of x is equal to x squared. The same. அதேதான், சேம் அதேதான். ரியல் நம்பர் டு ரியல் நம்பர் கொடுத்துருக்குறாங்க. இதில் நெகட்டிவ் நம்பர்ஸும் இருக்குது, 0 இருக்குது, பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்குது. நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டுமே பாசிட்டிவ் கூட தான் கனெக்ட் ஆகும், 0 0 கூட கனெக்ட் ஆகும். அதனால இது வந்து அந்த 1 to 1 இருக்க முடியாது. ஏன்னா நெகட்டிவ் நம்பருக்கும் அதே ஸ்கொயர் தான், பாசிட்டிவ் நம்பருக்கும் அதே ஸ்கொயர் தான். அதனால 1 to 1 இருக்க முடியாது. ஆன் டூவாக இருக்க முடியாது. எந்த நெகட்டிவ் நம்பரும் ஸ்கொயர் நம்பராக இருக்க முடியாது. நடுவுலையும் ஸ்கொயர் நம்பர் இல்லாத நம்பர்ஸ் அது சொல்ல முடியாது. ஏன்னா ரியல் நம்பர் அப்படிங்கிறதுனால பாசிட்டிவ் நம்பர்ஸில் வந்து எல்லாமே ஸ்கொயர் நம்பராக சேர்ந்துரும். 2க்கு வந்து -1.14 அதெல்லாம் கூட சேர்ந்துரும். அதனால இது நம்ம ரேஞ்சை இங்கே சொல்ல முடியாது. ரேஞ்ச் வந்து எல்லா பாசிட்டிவும் ரேஞ்சாக இருக்கும், 0லேருந்து இன்ஃபைனைட் வரைக்கும் ரேஞ்சாக இருக்கும். ஸோ ஏன்னா பிகாஸ் ரியல் நம்பரில் 2 இஸ் ஆல்சோ ஏ ஸ்கொயர் நம்பர். ஏன்னா 2க்கு ஸ்கொயர் ரூட் வந்து ஒரு இரேஷனல் நம்பர். அந்த இரேஷனல் நம்பர் நிச்சயமாக ரியல் நம்பரில் இருக்கும். கரெக்டுங்களா? 1.144 சம்திங் அது வந்து 2 கூட சேரும், மைனஸும் சரி ப்ளஸும் சரி. ஸோ அதனால இங்கே வந்து 2 கனெக்ட் ஆகாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா பாயிண்ட் வச்ச நம்பர்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. 2ஓட ஸ்கொயர் ரூட்டு பாயிண்ட் வச்ச நம்பர், அது கன்ஃபார்மாக அது 2 கூட கனெக்ட் ஆகும். கரெக்டுங்களா? ஓகே. ஸோ அதனால இங்கே இது 1 to 1 ஃபங்க்ஷன் இல்லை. நெகட்டிவ் நம்பர்ஸ் எதுவுமே வந்து ஸ்கொயர் நம்பராக இருக்க முடியாது. கரெக்டுங்களா? தே ஆர் நாட் ஸ்கொயர் நம்பர். பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு இருக்கணும், இல்லை ஸ்கொயர் நம்பராகவே இருக்க முடியாது. எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணாலும் நெகட்டிவ் நம்பர் வராது. ஸோ அதை கூட நீங்கள் சொல்லிக்கலாம். கிளியருங்களா? ஸோ 1 to 1 ஃபங்க்ஷனுக்கு என்ன சொல்லுவீங்க? எப்போதும் போல் இல்லைன்றது சொல்ல போகிறோம் இல்லைங்களா? ஸோ இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள், -2 and +2 in domain has the same image 4 in codomain. So it is not 1 to 1 function. This function is not onto function because every negative number is not a square of any number. So they left unconnected. So the range is not equal to codomain. Therefore, this function is not onto function. முடிஞ்சு போச்சுங்களா? அவ்வளோதான். அதை நீங்களே தெளிவாக எழுதிருங்க. இப்போ ஃபோர்த் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்குறாங்க? ஃபங்க்ஷன் ஃப்ரம் n to n f of x is equal to x cubன்னு கொடுத்துருக்குறாங்க. பாருங்க, n to nன்னு கொடுத்துருக்குறாங்க. எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு மேலே x cube கொடுத்துருக்குறாங்க. அவ்வளோதான். இப்படி போயிட்டே இருக்கும். 1 2 3 4 5 6 இப்படின்னு போயிட்டே இருக்கும். அப்போ எக்ஸ் 1ஆக இருந்தால் 1 cube 1, எக்ஸ் 2ஆக இருந்தால் 2 cube 8, எக்ஸ் 3ஆக இருந்தால் 3 cube 27, 4ஆக இருந்தால் அந்த மாதிரி 64, இப்படி கனெக்ட் ஆகும். கரெக்டுங்களா? கன்ஃபார்மாக இது 1 to 1 ஃபங்க்ஷன் தான். ஏன்னா ஒரு நம்பருக்கும் ஒரு கியூப் நம்பர் தான் இருக்கும். அதாவது ஒரு கியூப் நம்பர் வந்து ஒரு நம்பர் கூட தான் கனெக்ட் ஆகும். ஏன்னா நீங்கள் வந்து எஸ் கன்ஃபார்மாக இது வந்து 1 to 1 ஃபங்க்ஷன். பிகாஸ் எவ்ரி கியூப் நம்பர், ஒரு கியூப் ரூட், ஒரு நம்பருக்கு கியூப் ரூட் வந்து ஒரே ஒரு நம்பர். புரியுதுங்களா? ஸோ அதனால இது 1 to 1 ஃபங்க்ஷன். பட் ஆன் டூ ஃபங்க்ஷன் கிடையாது. ஏன்னா நிறைய கியூப் இல்லாத ஃபங்க்ஷன் நம்பர்ஸ் எல்லாம் வந்து லெஃப்ட் ஹேண்ட் கனெக்டட். இப்போ 1 to 1 சொல்கிறதுக்கு ஜென்ரலாக f of x1 is equal to f of x2, x cube is equal to x1 cube is equal to x2 cube. Taking cube root on both sides, x1 equal to x2. So 1 to 1 function. On to function. இது on to function கிடையாது. Because the range not equal to codomain. Because 2, 3, 4, 6 are not
cube numbers. So they left unconnected. அப்படின்னும் போட்டுக்கலாம். இல்லைன்னா range is equal to 1 cube வந்து 1, 2 cube 8, 3 cube வந்து 27, 4 cube வந்து 64, 5 cube வந்து 125 இந்த மாதிரி. So this is not equal to a real number. This is not a real number, natural number. So codomain. So range not equal to codomain. So this function is not onto function. அப்படின்னு சொல்லிக்கலாம். Clear? Solve. And then next என்ன கொடுத்துருக்குறாங்க z to z. அதே ஃபங்க்ஷனை z to z-க்கு கொடுத்துருக்குறாங்க. f of x is equal to x cube. இப்போ இது வந்து பார்த்தீங்களா f of x is equal to x squared வரும்போது z to z வரும்போது அது 1 to 1ஆகவும் இல்லை. ஏன்னா நெகட்டிவ் நம்பர் -2 + 2 ரெண்டுமே 4 கூட தான் கனெக்ட் ஆகும். ரெண்டுக்கு சேம் இமேஜ் இருக்கு. பட் இங்கே கியூப்னு வரும்போது இங்கே பாருங்க -2 + 2 இருக்குன்னு வச்சுக்கோங்க, நடுவில் 0 இருக்குன்னு வச்சுக்கோங்க. -2 -8 கூட கனெக்ட் ஆகும், +2 +8 கூட கனெக்ட் ஆகும். நெகட்டிவ் நம்பருக்கு நெகட்டிவ் கியூப், பாசிட்டிவ் நம்பருக்கு பாசிட்டிவ் கியூப். இங்கே வந்து ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டுக்குமே பாசிட்டிவ் ஸ்கொயர் தான் இருக்கும். பட் கியூபை பொறுத்த வரைக்கும் இப்படி வந்துடும். அதனால நெகட்டிவ் நம்பர்ஸ் எல்லாம் நெகட்டிவ் கியூபோடு தான் கனெக்ட் ஆகும், பாசிட்டிவ் நம்பர்ஸ் எல்லாம் பாசிட்டிவ் கியூபோடு கனெக்ட் ஆகும். ஸோ அப்போ நிச்சயமாக இது 1 to 1 ஃபங்க்ஷன். கரெக்டுங்களா? அதை ஜென்ரலாக நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். ஃபார் f of x1 equal to f of x2, x1 cube equal to x2 cube, cube root on both side, x1 is equal to x2 அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். பிகாஸ் இட் இஸ் 1 to 1 ஃபங்க்ஷன். முடிஞ்சு போச்சு. ஏன்னா இது வந்து நமக்கு வந்து இன்டீஜர்ன்றதுனால பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்குது. ஸோ நெகட்டிவ் நம்பராக இருந்தால் நெகட்டிவ் நம்பர் தான் வரப்போகுது, பாசிட்டிவ் நம்பராக இருந்தால் பாசிட்டிவ் நம்பர் தான் வரப்போகுது. அதனால அது டிஃப்ரெண்ட் ஆயிரும். ஸோ இது 1 to 1 ஃபங்க்ஷன். ஆன் டூ ஃபங்க்ஷனான்னு கேட்டால் இது ஆன் டூ ஃபங்க்ஷன் கிடையாது. பிகாஸ் நிறைய நம்பர்ஸ் வந்து கியூப் நம்பர்ஸாக இல்லாமல் அது லெஃப்ட் அன்கனெக்டட். ஸோ இப்போ ரேஞ்சுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரேஞ்ச் வந்து 0 கியூபுக்கு 0 தான் வரும், 1 கியூப் 1 வரும், -1 கியூப் -1 வரும், 2 கியூப் 8 வரும், -2 கியூப் -8 வரும். ஸோ இது இந்த மாதிரி போயிட்டே இருக்கும், இது இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இதுதான் ரேஞ்சு. இந்த ரேஞ்ச் வந்து நாட் ஈக்குவல் டு எனது இன்டீஜர். ஸோ அதனால இது வந்து ஆன் டூ ஃபங்க்ஷன் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கலாம். இல்லைன்னா so இப்போ 2 3 4 5 6 7 etc are not cube numbers, they left unconnected, so range not equal to codomain, so this function is not onto function அப்படின்னு சொல்லிக்கலாம். Clear? Then okay, that's all. We completed second problem, and we have third 4 5 ப்ராப்ளம்ஸ். இதெல்லாம் வந்துட்டு மீதி இருக்க ப்ராப்ளம்ஸை வந்து ஐ திங்க் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ மீதி இருக்க ஃபங்க்ஷனை நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில், மீதி இருக்க சம்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டு அண்ட் தென் அடுத்து மிஸ்லேனியஸ்க்கு ஒரு வீடியோ போட்டுருவோம். அவ்வளோதான். இது ஐ திங்க் இது 5th பார்ட்டு, அண்ட் 6 7 பார்ட்டில் நம்ம முடிச்சிருவோம். கரெக்டாக 1 ஹவருக்கு மேலே வீடியோ போட வேண்டாம்ட்டு எனக்கு 1.5 ஹவர்ஸ்க்குள்ளே வீடியோ முடிச்சுப்போம். ஸோ அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், உங்களுக்கும் பார்த்து எழுதிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ தான் என்னாலையும் ஃபுல்லாக டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் எல்லாத்தையும் நீட்டாக. அவசரமாக இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணி 1.5 ஹவர்ஸ்க்குள்ளே எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணணும்னு யோசிக்கல நான். அதனால பார்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக போனாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஓகே தான். ஸோ திருப்பி சொல்கிறேன், எல்லாரும் இப்போ பார்க்குறீங்க, இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா தயவு செஞ்சு இந்த லிங்க்கை ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. உங்கள் ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்குன்னு மட்டும் கிடையாது, உங்கள் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் சைட்ஸ் யாராவது 12th படிக்கிறவங்க இருந்தால் சொல்லுங்கள். வேறு ஸ்கூலில் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அவங்களுக்கும் பாஸ் பண்ணுங்கள். எல்லாரையும் சப்ஸ்கிரைபும் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா தான் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து அவங்களுக்கு நான் போடும்போது வரும். ஏன்னா ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து அடுத்த வீடியோ வந்துருச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது அவங்கள்ட்ட. அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கே நெக்ஸ்ட் வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்துடும். ஸோ அதை மாதிரி பண்ண சொல்லுங்கள், ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். நான் இப்போ அது போடுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா இந்த ஹெல்ப் நீங்கள் எனக்கும் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ வெரி மச். See you in the next video. Thank you.